அன்புநேயர்களே, 2 தினங்கள் உடனடியாக செய்திகளை வழங்க முடியாமைக்கு வருந்துகிறேன். இப்பொழுது உலகின் 3 விடயங்கள் அரங்கேறி இருக்கின்றது. பலஸ்தீனத்தில் இருக்கின்ற இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது மீண்டும் யெமன் ஹூதிகள் ஹைப்பர்சோனிக் மிசைல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். ஏராளமான வெடிப்பு சத்தத்துடன் புகை மண்டலங்கள் ஜெருசலம் முழுவதும் போய்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து தோஹாவில் உள்ள தனது அலுவலகத்தை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸின் தலைவரும் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான கலீல் அல் ஹையா தனது முதல் பொது தோற்றத்தை மக்கள் முன்பு காட்டியிருக்கின்றார். இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லியிருந்த அவர் கொல்லப்பட்டதாக சொல்லியிருந்தாலும் அவர் இப்பொழுதும் மக்கள் முன்பாக உரையாற்றி இருக்கின்றார். அது ஒரு செய்தியாகும். ஏற்கனவே அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் அவர்களின் 20 அம்ச திட்டம், காசாவின் அமைதி திட்டத்தில் 20 அம்ச திட்டத்தின் சார்பாக கடந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஏராளமாக எதிர்பார்க்கப்பட்ட அமைதி திட்டம் வந்த வண்ணம் இருந்த நிலையில் மீண்டும் இஸ்ரேல் படைகள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கின்றதில் 37 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. ஆக இந்த 3 விடயங்களும் தான் இப்பொழுது அரங்கேறி இருக்கின்றது உலக பரப்பில். அது குறித்தான ஆரம்ப விடயங்களை பார்ப்போமா? ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள முக்கிய தளங்களை குறிவைத்து யெமன் ஆயுதப்படையினர் துல்லியமான ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட அல் குட்ஸ் ஜெருசலமில் உள்ள முக்கிய இடங்களை குறிவைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை பல போர்முனை பலஸ்தீனம் 2, இது ஒரு புதிய ஒரு மிசைல். பலஸ்தீனம் 2 இது ஒரு புதிய பெயராக வந்திருக்கின்றது. இது அநேகமாக ஈரானால் வைக்கப்பட்ட பெயராகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் யெமன் ஹவுதிகளுக்கு கூடுதலாக ஈரான் அதிகமான ஆயுதங்களை சப்ளை பண்ணி வருவதாக ஒரு மறைமுக கருத்து இருக்கின்றது. அந்த வகையில் பலஸ்தீனம் 2 என்ற ஒரு பல போர்முனை மிசைல் ஒன்றையும் முறிவு ஏவுகணை மூலம் ஒரு துல்லியமான ராணுவ நடவடிக்கை யெமன் ஆயுதப்படையினர் அறிவித்துள்ளது. பிரிகேடியர் ஜெனரல் யெமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் தான் இது தெரிவிக்கின்றார். இதை இஸ்ரேல் படையினரும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட அல் குட்ஸ் ஜெருசலமில் உள்ள முக்கிய இடங்களை குறிவைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மல்டி வார்ஹெட்ஸ் பலஸ்தீனம் 2 பிராக்சரிங் ஏவுகணை மூலம் ஒரு துல்லியமான ராணுவ நடவடிக்கை யெமன் ஆயுதப்படையினர் அறிவித்திருக்கின்றது. யெமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ரியா ஜாரி தெரிவித்த கருத்தை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு அறிக்கையில் அதன் நோக்கங்களை வெற்றிகரமாக அடைந்தது என்றும் தெரிவித்திருக்கின்றார். சியோனிச குடிகளிடையே பீதியை ஏற்படுத்தியது மற்றும் மில்லியன் கணக்கானவர்களை தங்குமிடங்களுக்குள் தள்ளுகிறது என்று அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒலி ஒலித்ததின் பிரகாரம் மக்கள் பதுங்கு குழியில் ஒளிந்து கொண்டார்கள் என்றுதான் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இந்த வேலை நிறுத்தத்தை ஒடுக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கும் அவர்களின் போராளிகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்று அவர் அறிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை குற்றங்கள் மற்றும் காசாவில் எமது மக்களுக்கு எதிரான கடுமையான அதிகரிப்புக்கு ஒரு பதில் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கை ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை காசாவிற்கு உதவுவதற்கான தொடர்ச்சியான ஆதரவு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் என்றும் ஜெனரல் ஷாரி தெரிவித்திருக்கின்றார். எதிர்ப்பு இயக்கங்களுடன் ஒன்றிணைந்து ஆயுதப்படைகள் காசாவில் ஏற்படும் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் விளைவுகளின் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழ்நிலையை மதிப்பிடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒடுக்கப்பட்ட பலஸ்தீன மக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் வரை எமது கள நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்து காசா மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை தொடர்ச்சியான ஆதரவு நடவடிக்கைகளுக்கு யெமன் ஆயுதப்படைகளின் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துகின்றார். அடுத்து படுகொலை முயற்சியிலிருந்து தப்பிய பிறகு ஹமாஸின் அல் ஹையா போர் நிறுத்தத்தை ஆதரிக்கிறது, காசாவின் மீள்தன்மையை பாராட்டுகிறது அறிவித்திருக்கின்றார். தோஹாவில் உள்ள தனது அலுவலகத்தை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸின் தலைவரும் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான தலைமை ஸ்போக்மேன் கலீல் அல் ஹையா தனது முதல் பொது தோற்றத்தில் தமது இயக்கத்தின் மீள்தன்மை குறித்து பெருமை தெரிவித்திருக்கின்றார்.
காயங்கள் இருந்த போதிலும் குறிப்பாக காசாவில் பலஸ்தீன மக்களுடன் குறிப்பாக காசாவில் உறுதியாக நிற்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார். ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் மற்றும் போராளிகள் உட்பட ஏற்பட்ட இழப்புகளை அல் ஹையா ஒரு தேவையான சோதனை மற்றும் மரியாதைக்குரிய சின்னம் என்றும் அவர் விவரித்திருக்கின்றார். ஒவ்வொரு பலஸ்தீனரும் ஒரு மகன் அல்லது சாதனை சகோதரனை போன்றவர்கள் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். தியாகிகளின் ரத்தம் வெற்றிக்கான எரிபொருளாகவும் ஜெருசலேமை நோக்கிய பாதையாகவும் ஆக்கிரமிப்பில் நீடித்த கரையாகவும் இருக்கும் என்றும் அவர் சபதம் செய்திருக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதில் தொடர்ந்து உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். காசாவின் இணையற்ற சகிப்புத்தன்மை மற்றும் தியாகத்தன்மை அவர் பாராட்ட இருக்கின்றார். இது முழு அரபு மற்றும் இஸ்லாமிய தேசத்தின் மனப்பான்மையும் விருப்பத்தையும் உள்ளடக்கியது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட அமெரிக்க போர் நிறுத்த திட்டத்திற்கு ஹமாஸ் முறையாக தனது பதிலை அமெரிக்க அதிபருக்கு வழங்கியிருக்கின்றது. இந்த நடவடிக்கையை பலஸ்தீன அரசியல் நிறமாலை முழுதும் பொறுப்பானதாகவும் தேசிய அளவில் அடிப்படையாகவும் பரவலாக வரவேற்கிறது. தேசபக்தி மற்றும் நடைமுறை மற்றும் பலரால் விவரிக்கப்படும் நிலையில் ஆக்கிரமிப்பை நிறுத்தி உயிருடன் இருக்கும் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் போரின் போது கொல்லப்பட்ட வீரர்கள் எச்சங்களையும் விடுவிக்கும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு ஹமாஸ் தனது உடன்பாட்டை அறிவித்திருக்கின்றது. காசா பகுதியின் நிர்வாகத்தை அரபு மற்றும் இஸ்லாமிய ஆதரவால் ஆதரிக்கப்படும் ஒரு தேசிய அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சுயாதீன அல்லது தொழில்நுட்ப அமைப்பிடம் ஒப்படைக்கவும் இந்த இயக்கம் தனது தயார் நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தியது. காசாவின் எதிர்காலம் மற்றும் பலஸ்தீன மக்களின் பரந்த உரிமைகள் ஒருங்கிணைந்த பலஸ்தீன கட்டமைப்புக்குள் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த அறிவிப்பு அரிதான பலஸ்தீன ஒருமித்த கருத்துக்கு மத்தியில் வந்தது என்றும் எதிர்ப்பு ஹமாஸின் பதிலை ஆதரிக்கும் கூட்டு அறிக்கையை வெளியிட்டன. இந்த அரசியல் ஒருமித்த கருத்தை தரையில் உறுதியான படிகளாக மாற்ற அவர்கள் அழைப்பு விடுத்தனர். காசா நிர்வாகத்தை முன்மொழியப்பட்ட சுயாதீன அதிகாரத்துக்கு மாற்றுவதை ஒருங்கிணைக்க அவசர தேசிய கூட்டத்தை கூட்டுவது உட்பட போரை முடிவுக்கு கொண்டு வந்து பலஸ்தீன உரிமைகளை பாதுகாக்க நோக்கமாக கொண்ட ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை உருவாக்க உதவிய அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளான குறிப்பாக எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கி ஆகிய ஆதரவான பங்கையும் பிரிவுகளையும் அவர் பாராட்டி இருக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குண்டுவீச்சை உடனடியாக நிறுத்த ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கின்றார். டெல் அவீவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதாக கூறப்படும் ஒரு நடவடிக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காசா மீதான குண்டுவீச்சை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஹமாஸ் கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது அவரது வார்த்தையில் நீடித்த அமைதிக்கான சாத்தியமான பாதையை குறிக்கிறது என்றும் கூறியிருக்கின்றார். ட்ரூத் சோசியல் பதிவு, அதாவது அவருக்கு ஒரு இது வச்சிருக்கிறது இல்லையா, எக்ஸ் தளமோண்ட் அல்ல ட்ரூத் சோசியல் பதிவிட்ட ட்ரம்ப் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகளை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார். சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து காசாவிற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும் ஒரு விரிவான ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியிருக்கின்றார். எகிப்தில் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக சனிக்கிழமை நேற்று காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் டசன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் காசா திட்டத்தில் விதிமுறைகளின் கீழ் உயிருடன் அல்லது இறந்த அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்க போராளி குழு ஒப்புக்கொள்கிறது என்றும் விவரங்களை விவாதிக்க உடனடியாக மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் 2 வருடம் பூர்த்தியாகின்றன. அதாவது இந்த போர் அதாவது இஸ்ரேல் ஹமாஸுக்கான போர் சரியாக 730 தினங்கள் இன்றுடன் முடிகின்றது. இதனால் 2 வருடம் இன்றுடன் முடிவுகின்றது. நாளை திங்கட்கிழமை முதல் 2 வருடத்துக்கு பிளஸ் ஆக போகின்றது. நாம் இதுக்கு மற்றொரு செய்திதான், அது குறித்தான தகவலை பார்க்கலாம். 2 வருட கால போரை முடிவுக்கு கொண்டதற்கான தனது திட்டத்தின் கீழ் பணைய கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் அறிவித்ததற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் குண்டு வீச்சை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் டசன் கணக்கானவர்கள் நேற்றும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எகிப்தில் வரும் நாட்களில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ள நிலையில் காசாவிற்கு இஸ்ரேல் ஒரு ஆரம்ப விலகல் கோட்டிற்கு ஒப்புக்கொண்டதாகவும் ஹமாஸ் உறுதிப்படுத்தும் போது போர் நிறுத்தம் உடனடியாக பயனுள்ளதாக அமுலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கோரியில் இருந்து பேரழிவுக்குள்ளான பலஸ்தீன பகுதிகள் வெடிப்புக்குள் மற்றும் வான்வழி தாக்குதல் குறைந்தது 36 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசா நகரத்தின் சூஃபா பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அவ்வப்போது நடந்த சம்பவங்களில் 18 பேர் இறந்துள்ளனர். குழந்தைகள் உட்பட 18 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் தனது படைகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஹமாஸ் போராளியை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. மேலும் உயிரிழப்புகள் குறித்த அறிக்கைகள் மீண்டும் அது ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசா மீண்டும் போர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் தாமத்தையோ அல்லது எந்த ஒரு விளைவையோ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்றும் இதை விரைவாக செய்வோம், அனைவரும் நியாயமாக நடத்தப்படுவார்கள் என்று ட்ரம்ப் தனது உண்மை சமூக தளத்தில் கூறியிருக்கின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருதல், இஸ்ரேலின் வெளியேற்றம் மற்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் பலஸ்தீன கைதிகளை விடுவித்தல் உள்ளிட்ட அவரது 20 அம்ச அமைதி திட்டத்தின் சில முக்கிய பகுதிகளை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் வெள்ளிக்கிழமை கூறியிருக்கின்றது. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலின் முக்கிய கோரிக்கையான ஆயுதங்களை களைய தயாராக இருக்குமா என்பது போன்ற சில கேள்விகளுக்கு அந்த குழு இன்னும் உறுதியான பதிலை கொடுக்கவில்லை. இதில் ஒரு நிறைய சிக்கல் இருக்கின்றது. அதாவது இதில் நாம் ஒரு விடயத்தை உறுதியாக சொல்ல முடியும். இந்த போரில் 2 வருட போரில் முற்றுமுழுத ஹமாஸ் தோல்வி கண்டிருக்கிறது. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். ஹமாஸ் இது தோல்வியை தழுவும் என்று. ஏனெனில் தனியாக நின்று அரபு தேசங்களின் உதவிகள் இருந்து அல்லது ஏனைய சக்தி மிக்க நாடுகளின் உதவிகள் இருந்து தனியாக ஒருபோதும் ஹமாஸால் வெற்றி பெற முடியாது என்று நாம் ஆதாரபூர்வமாக சொல்லியிருந்தோம். அடுத்து வரும் செய்திக்குள் நாம் ஆதாரத்தை காட்டப் போகின்றோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் எமது தளத்தில் பதிவிட்ட செய்தியை தரப்போகின்றோம். அதாவது இந்த சன்ரைஸ் டிவி வருவதற்கு முன்பாக நாம் ஊடகத்தில் இருந்த போது அந்த செய்தியை சொல்லியிருந்தேன். ஹமாஸ் நிச்சயமாக வெற்றி பெற போவதில்லை. கிட்டத்தட்ட இந்த கேள்வியை இந்த விடையை பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த செய்தி நாம் பதிவு செய்யப்படும் வரையும் 67,139 பேர் இன்று வரையும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,69,683 பேர் காயம், அங்கவீனர்கள், சிறுவர்கள், பெரியோர்கள், முதியோர்கள், நடுத்தர வயது உட்பட 9,500 பேர் இன்னும் காணவில்லை. இது அநேகமாக கட்டிடங்களுக்கு நசுப்பட்டவர்களாக அல்லது பெரும் மாடி கட்டடங்கள் புதைகின்றவர்களாக அடையாளம் காணப்படாமல் அல்லது அவர்களின் பொடிகள் கண்டுகொள்ளப்படாமல் இதுவரைக்கும் 9,500 என்று சொல்லப்பட்டாலும் இதுவும் கிட்டத்தட்ட இறுதி முடிவாக ஒரு 12,000க்கு நெருங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதாவது கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்குண்டவர்கள், இதுதான் அந்த நேரடி தமிழ். கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கின்றவர்கள், மீட்க முடியாமல் போனவர்கள், அரை உசிர், கால் உசிர், முக்கால் உசிராகவும் அல்லது முழு உசிராகவும் அங்கு கொல்லப்பட்டவர்கள். அப்ப இதுல எங்க வெற்றியை பார்க்க போறோம் இல்லை. பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டர்கள் சனிக்கிழமை நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லை, ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு இத்தாலிய ஒரு தொழிற்சங்கம் அது ஏற்பாடு பண்ணது. கிட்டத்தட்ட பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டர்கள் சனிக்கிழமை நேற்று ரோமில் உள்ள கோலசியத்தின் முன் அணிவகுத்து சென்றது. கிட்டத்தட்ட 20 லட்சம் 2 மில்லியன் மக்கள் அங்கு கூடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இஸ்ரேலுக்கு எதிராக செய்திருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்ல, ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் ஸ்வீடிஷ் வானிலை ஆய்வாளர் டென்பேக் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதும் அவமானப்படுத்தாம் இஸ்ரேலிய படைகளால், அதாவது மிக மோசமாக நடத்தப்பட்டதாக ஒரு பேட்டி தெரிவித்திருக்க. முழுமையான பேட்டி நான் பிறகு பார்க்கலாம். அவர் உடனடியாக பாரிஸுக்கு தான் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்தார். 22 இளமங்கை. அவர் ஒரு ஆர்வலர் இல்லையா, வானிலை ஆர்வலர், ஸ்வீடிஷ் மிகப்பெரிய உலகம். அவரின் பேட்டி மிகவும், அதாவது மனசை அறுபடி சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பேட்டி அமைந்திருக்கின்றது. மிகவும் மோசமாக நடத்தப்பட்டிருக்கின்றார்.
மிரட்டப்படுத்துகின்றார். இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரே நேரடியாக வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார் டர்ன்பேக் அவர்களுக்கு. அதற்கு நாமளும் அவருக்கான ஒரு ஆறுதலை கொடுக்க முடியும். அதாவது அவர் கேட்கின்றார், தனக்கு வந்த ஆர்வம் ஏன் ஒரு இஸ்லாமிய நாடுகளுக்கு வரவில்லை என்று இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமியர்களும் வெட்கப்படும் அளவுக்கு அவர் ஒரு கேள்வி முன்வைத்திருக்கின்றார். அதுக்கு யாரும் இன்னும் பதில் சொல்லவில்லை. அது ஒரு கேவலமான விடயமாக தான் நாங்களும் பார்க்கின்றோம். சரி, இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட கருத்துக்கள், அதாவது போரை முடிவு கொண்டு வருவது இஸ்ரேல் திரும்ப பெறுதல் மற்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் பலஸ்தீன கைதிகளை விடுவித்தல் உள்ளிட்ட 20 அம்ச திட்டத்தின் சில முக்கியமான பகுதிகளை ஹமாஸ் வெள்ளிக்கிழமை ஏற்றுக்கொண்டது அறிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் இஸ்ரேலிய ஊடகங்கள் ட்ரம்ப் மீது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விடயத்தை ஒளிபரப்பு கொண்டு இரண்டும் எடுத்துக் கொள்ளலாம். இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட கருத்துக்களின்படி ஹமாஸ் ஆயுதமாக்கப்பட்டு காசா ராணுவமயமாக்கப்படும் என்று நெதன்யாகு கூறியிருக்கின்றார். இது எந்த அளவு சாத்தியமாகவும் நாமளும் சொல்ல மாட்டோம். அது அரசியல் ரீதியாகவோ அல்லது ராணுவ ரீதியாக நடக்கும் என்று எச்சரித்தார். ட்ரம்பின் திட்டம் ராணுவம் இறுதியில் காசா எல்லைக்குள் பின்வாங்குவதை காட்டுகிறது. ஆனால் எந்த காலக்கெடுவும் அது குறிப்பிடவில்லை. இதேவேளை அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தை மக்களையும் அடகு வைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நோபல் பரிசை பெறப்போகிறார் என்று மிகவும் கேவலமான முறையில் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இதை நாம் ஒரு ஆய்வு ரீதியாக பார்க்கின்ற போது இது ஒரு நடிப்பாக நான் பார்க்கிறேன். அதாவது இஸ்ரேல் மக்கள் விரும்பாத ஒரு 20 அம்ச திட்டத்தை அவர் ஹமாஸ் மீது திணித்திருக்கிறார் சொல்ல வருகின்றார்கள். இது சாத்தியமாகுமா? இது நெதன்யாகு திட்டமிட்டு ட்ரம்ப் கையில கொடுக்கப்பட்ட ஒரு 20 அம்ச திட்டம். இப்ப என்ன வேடிக்கை வரும், நாங்க விரும்பல இஸ்ரேல்ல பாருங்க. அதாவது இது வேணாம். அதாவது ஆமை முட்டையை தும்பன் ஆமட இறைச்சி தின்ன மாட்டேன். இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் பாஷையில வேற மாதிரி ஒன்றிய ஆமை ஹராம் ஆமை முட்டை ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நாங்க விரும்பாத ஒரு 20 அம்ச திட்டத்தை எங்க மேல திணித்து ஹமாஸுக்கு ஆதரவாக கொடுத்தது மாதிரி ஒரு போலியான ஒரு பொய்யான நடிப்பான செய்தியாகத்தான் அதை நான் பார்ப்பேன். ஏனெனில் இந்த 20 அம்ச திட்டம் என்பது முற்றுமுழுதாக ஹமாஸை வெளியேற்றும் திட்டம். நிராயுத பாணியாகவும் அரசியல் அவர்களை இல்லாமல் ஆக்குவதும் பலஸ்தீனத்தில் இன்னொரு 3ஆம் படையினர் இஸ்ரேலும் இல்லாமல் இஸ்ரேல் ஆதரவு ஹமாஸ் அணியும் இல்லாமல் ஒரு 3ஆம் தரப்பு ஆயுத படை ஒன்று நிலை கொள்ள போகுது. இதெல்லாம் தோல்வி இல்லையா? முற்றுமுழுதாக இந்த படைய தோல்வி. ஏன் ஹமாஸ் இந்த அளவுக்கு இறங்கி விட்டது என்று சொன்னால் மக்கள் அழிவை கொஞ்சம் தடுத்து இருக்கிறார் சொல்ல. கிட்டத்தட்ட எனது பார்வையில் ஒரு 3 அல்லது 4 லட்சம் மக்கள் அழிந்திருப்பார்கள் நாளை முதல். ஏனெனில் 72 மணி நேரம் தான் ஹமாஸுக்கு இவர் ட்ரம்ஸ் கொடுத்திருந்தார். அதற்குள் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு இணங்கவில்லை என்றால் மிக மோசமான கிளஸ்டர் குண்டுகள், அதாவது நாம் ஏற்கனவே கிளஸ்டர் பத்தி பல தடவை சொல்லியிருக்கிறோம்ல, ஒரு குண்டு பூமியில் உருட்டப்பட்டால் அதிலிருந்து பல குண்டுகள் சிறிய குண்டுகளாக வெடித்து முழு மக்களையும் ஒரு அழிக்கக்கூடிய, அதாவது இங்க வடக்கில் முல்லைத்தீவில் இறுதி யுத்தத்தில் போடப்பட்டது போன்று அங்கும் சொல்லப்படுவது இல்லை, ஒரு 75,000 மக்கள் கொல்லப்பட்டது போன்று காசாவில் இந்த மாதிரியான ஒரு மக்கள் சாவை அல்லது மக்கள் கொல்லும் ஒரு முடிவைத்தான் ஹமாஸ் தடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் இது ஒரு வெட்கக்கேடான விடயம் என்று நான் சொல்லுவேன். யாருக்காக இந்த போராட்டத்தை நீங்க ஆரம்பித்தீர்கள்? அப்படியானால் உங்களது பலம் பலவீனம் ஹமாஸின் இஸ்ரேலின் பலம் பலவீனத்தை பத்தி நீங்க நிற்கலையா? அந்த வீட்டை பார்த்துருக்கணும் இல்ல. நீங்க இப்படி ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சீங்கட்டாக்கா உங்க பின்னால யாரு வரப்பான்னு நீங்க பார்க்கணும். யாரும் வரப்போறல. சைனா வந்தானா? ரஷ்யா வந்துச்சா? இவரும் வரல. ஈரான் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவா இருக்குது. ஈரானும் தன்னுடைய மக்கள் அழிவை தடுப்பதற்காகத்தான் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஏனெனில் ஒரு 4-5-10 நாடு வருமென்றாக்கா ஈரான் களமிறங்கும். நாம் சைனாவிலிருந்து ஈரான் மிகவும் வேகமாகவும் துரிதமாகவும் ஏகப்பட்ட புதிய ஆயுதங்களை இறக்கி இருக்கின்றது. அது குறித்து நாம் பின்னர் வருகின்ற செய்திகளில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்பு மற்றும் ஒரு நேர்காணலில் காணொலி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.